இலங்கையை விட்டு தப்பிச் செல்ல பாதாள உலக குழுவினருக்கு மொரீசியஸ் கடவுச்சீட்டுகள் தயாரிக்கப்பட்ட மோசடி தொடர்பில் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளதாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்திருக்கின்றனர். கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படும் ஜே.கே. பாய் என்ற சர்வதேச ஆழ்கடத்தல்காரரிடமிருந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில்தான் இந்த தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதன் அடிப்படையில் பாதாள உலக குழுவினர் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு தேவையான மொரீசியஸ் கடவுச்சீட்டுகள் துருக்கியில் இருக்கும் ஒரு ஆழ்கடத்தல்காரரால் தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அவர் இவ்வாறு சட்டவிரோதமான கடவுச்சீட்டுகளை தயாரித்து கொடுப்பதற்கு 1 மில்லியன் மற்றும் அதற்கு மேற்பட்ட அளவில் பணங்களை வசூலிப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் 20க்கும் மேற்பட்ட போலியான கடவுச்சீட்டுகளை ஜே.கே. பாய் தயாரித்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அவரிடம் காணப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் தொலைபேசி இலக்கங்களின் அடிப்படையில் இவர் இவ்வாறு சட்டவிரோத கடவுச்சீட்டுகளை தயாரித்தமை தெரிய வந்திருக்கிறது. ஜே.கே. பாய் ஊடாக உள்ளூர் குற்றவாளிகளுக்கு மாத்திரமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கும் மொரீசியஸ் கடவுச்சீட்டுகளை தயாரிப்பதற்கான உதவி வழங்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஜே.கே. பாய் படகின் மூலம் உள்ளூர் குற்றவாளிகளை இந்தியாவிற்கு நாடு கடத்துவதில் பிரதானமான ஒரு நபராக காணப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் பெக்கோசமன், கெஹல்பத்ர பத்மே உட்பட இசாரா போன்ற உள்ளூர் குற்றவாளிகளுக்கு மொரீசியஸ் கடவுச்சீட்டை பெற்றுக் கொடுப்பதில் பிரதான சூத்திரதாரியாக இந்த ஜே.கே. பாய் இருந்திருக்கிறார். ஜே.கே. பாய்க்கு தாய்லாந்து, இந்தியா, மலேசியா, இந்தோனேசியா, துபாய் உட்பட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆழ்கடத்தல்காரர்களுடன் தொடர்பு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் ஜே.கே. பாயுடன் தொடர்பில் இருப்பவர்கள் குறித்து ராஜதந்திர வழிகளூடாகவும் இன்டர்போல் ஊடாகவும் தொடர்புடைய நாடுகளுக்கு தெரிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்திருக்கின்றனர்.